வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி 5932 கோடி ரூபாய்க்குண்டான பயிர்க்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு. மற்ற மாநிலங்கள்ல 35,000 கோடி, தமிழகத்துல வெறும் 6,000 கோடி. சோ எந்த வகையில ஒரு தள்ளுபடிக்கு பொருந்தும் அப்படின்ட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த ஒரு காணொலி மூலமாக நம்ம பார்க்கிறோம். எப்படி எல்லாம் தள்ளுபடி வழங்குறாங்க, யாரெல்லாம் தகுதி உடையவர்கள், தகுதி அற்றவர்கள், அதை பற்றி தான் நம்ம இடையில பார்க்கலாம். 14,43,000 விவசாயிகள் பயன்படுறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் 25/5/2026 தேதியிலிருந்து 50,000 வரை பயிர்க்கடன் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் ரத்து செய்து கடன் தள்ளுபடி சிறப்பு திட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டதுங்க. மாநிலம் முழுவதிலிருந்து விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய பல்வேறு தரப்பு கோரிக்கைகள் பெறப்பட்டன. முதலமைச்சர் மேற்கொண்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உத்தரவிட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை மறு ஆய்வு செய்ய 15/6/2026 அன்று தலைமை செயலகத்துல ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த மறு ஆய்வு கூட்டத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் விவசாயிகளுக்கு உண்டான பயிர்க்கடன் தள்ளுபடி, வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் அவர்களுடன் மறுபரிசீலனை செய்யப்பட்டது. இதுல 6,000 கோடி ரூபாயை முதல்ல தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றது. இந்திய ரிசர்வ் வங்கி 28/11/2022 தேதியிட்டபடி அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாடு நடைமுறைகளை வெளியிட்டது. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசானது 45-60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழக அரசின் இன்றைய நிதி நிலை மற்றும் நிதி ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இக்கட்டான சூழலிலும் கூட்டுறவு வங்கிகள்ல 1/5/2025 வரை கடன் பெறப்பட்டிருக்கீங்களா. சோ 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 75,000 வரை கடன் வாங்கினால் கடன் தொகை முழுவதும் 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் கடன் பெற்றவர்களுக்கு பெற்ற 3,10,942 கோடி குறு விவசாயிகளுக்கு அந்த 35,000 வரை 1,088 கோடி தள்ளுபடி செய்யப்படுகிறது. 75,000 வரை கடன் பெற்ற 94,729 சிறு விவசாயிகள் 520 கோடியும், 75,000 மேல் கடன் பெற்ற 4,21,454 சிறு விவசாயிகளுக்கு 1,475 கோடியும் தள்ளுபடி செய்யப்படுவது குறிப்பிட்ட ஒரு விஷயங்க. சோ பெரு விவசாயிகள் 75,000 வரை கடன் பெற்ற 4,753 விவர விவசாயிகளுக்கு 26 கோடி, 75,000 மேல பெற்ற 88,705 பெறுவதற்கு 310 கோடியும் தள்ளுபடி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த தள்ளுபடிக்கான அரசாணையும் வெளியிட்டாங்க. மீண்டும் இந்த தள்ளுபடி மாற்றங்களை மாற்றீங்க அப்படின்ட்டு அனைத்து கட்சிகள் சார்பில் போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல 5 ஏக்கருக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றல அப்படின்ற கோரிக்கை ஒரு பக்கம் எழுந்திருக்கு. விரைவில் இந்த தள்ளுபடி மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.